சக்தி. என்னிடம் வருபவர்கள் எல்லாம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கிறார்கள். அம்மா, நீதான் எனக்கு வேண்டும் என ஒருவனும் கேட்பதில்லை. அன்னையின் அருள்வாக்கு. ஒரு ஞானி ஆலயத்திற்கு தினமும் வருவார். அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் மௌனமாக வெகு நேரம் அங்கே நின்றிருப்பார். இப்படி பல வருடங்கள் கழிந்தன. பார்த்தவர்களுக்கு இவர் என்னதான் செய்கிறார் என்று தெரிந்து கொள்ளும் ஆவல் வந்துவிட்டது. ஒருவர் கேட்டே விட்டார், நீங்கள் எதுவுமே சொல்வதில்லை, உங்கள் உதடு அசைவதை கூட நாங்கள் பார்த்ததில்லை, மனதிற்குள்ளே கூட ஒன்றும் சொல்கிறபடி தெரியவில்லை, அப்படியே பாறை மாதிரி நிற்கிறீர்கள், என்ன விதமான பிரார்த்தனை இது? அவர் ஒரு கதை சொன்னார். ஒரு பிச்சைக்காரன் ஓர் அரண்மனைக்கு முன்னால் நின்றிருந்தான். பேரரசர் வெளியே வந்தார். அவனை பார்த்தார். என்ன வேண்டும் உனக்கு? என்ன வேண்டுமோ கேள் என்றார். அந்த பிச்சைக்காரன் சொன்னான், என்னை பார்த்தும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் கேட்பதால் என்ன பயன் இருக்கப் போகிறது? என்னை பார், குளிரில் ஆடையின்றி இருக்கிறேன், நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வயிற்றை பார், முதுகோடு ஒட்டிப்போயிருக்கிறது. என் கண்களை பார், சதையே இல்லை, எலும்பு கூடாக நிற்கிறேன். அப்படியும் எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறாய்? என்னுடைய தோற்றம் போதாதா எனக்கு என்ன வேண்டும் என்று சொல்ல? அரசன் பயந்து நடுங்கி போனான். அவர் சொன்னது சரியாகவே இருந்தது. அவருக்கு தேவையானவைகளை கொடுத்து அனுப்பினான். ஞானி தொடர்ந்தார், நான் எதையும் வேண்டுவதில்லை, எந்த மந்திரத்தையும் உச்சரிப்பதில்லை. இந்த பிரபஞ்சத்திடம் நான் என்ன சொல்ல இருக்கிறது? என்ன துயரில் நான் இருக்கிறேன் என்பது அதற்கு தெரியாதா என்ன? நான் சொல்லித்தான் இறைவனுக்கு தெரிய வேண்டுமா? வாய் வலிக்க சொல்ல வேண்டுமா? என் தோற்றத்தை பார்த்து இறைநிலை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இறைநிலையிடம் கேட்டும் என்ன பயன்? என்னுடைய நிலையை, என்னுடைய தோற்றத்தை, என்னுடைய உள்ளத்தை நன்றாக தெரிந்திருக்கும் அவரிடம் கேட்பதினால் என்ன பயன்? அப்படியானால் அது பயனற்று போய்விடும். என்னுடைய தோற்றத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என்னுடைய மொழியை அவரால் புரிந்து கொள்ள முடியாது. என்னுடைய பிரார்த்தனை மௌனமானது. கேட்கப்படாதது என் கேள்வி. ஆசை இல்லாதது என் ஆசை. அதுதான் நான். நான் ஒட்டுமொத்த ஜீவிதம். இதுதான் அடிப்படையானது. இதுதான் அஸ்திவாரம். இதுதான் புரட்சிகரமானது. இதன் வேரிலிருந்து வருவதுதான் உண்மையான பிரார்த்தனை. மௌனமே உண்மையான பிரார்த்தனை. பிரார்த்தனை என்பது இறைவனிடம் எதையாவது கேட்பது அல்ல, மாறாக இறைவனையே கேட்பது. ஓம் சக்தி. ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும். வாழ்க்கை, வசதி, பந்த பாசம், குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை. ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது. எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும். இரண்டு மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும். நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன். அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சி பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.